நெல் விளைச்சலை தடுப்பதா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், நெல்லுக்கு நீங்கள் ஊக்கத்தொகை தருவதால்தான் நெல் விளைச்சல் அதிகமாவதாகவும், எனவே ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் என்று சொன்னதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் குறிப்பிட்டார். அப்படி சொல்லவில்லை, அது மாநில அரசின் விருப்பம் என்றுதான் சொன்னோம் என்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அப்படியானால் அந்த கடிதத்தை காட்டுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னார். கடிதத்தை காட்ட நிதியமைச்சர் மறுக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேளாண்மையில் தாக்குதல் நடத்துவது பாஜகவுக்கு புதிதல்ல. 3 வேளாண் சட்டங்களே வேளாண்மையை சிதைப்பதற்கும் உழவர் வாழ்க்கையை குலைப்பதற்கும் தான் கொண்டுவரப்பட்டது. 2 ஆண்டு காலம் தலைநகர் டெல்லியில் உழவர் நடத்திய தொய்வில்லாத போராட்டத்தின் காரணமாகத்தான் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார்கள். இதோ இப்போது அதே போன்ற சட்டத்தை அரசின் உத்தரவாக மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நெல் உற்பத்தி அதிகரித்திருப்பது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அந்த கடிதம் கூறுகிறது. எனவே நெல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை மாநில அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னார். அப்படி சொல்லவில்லை, ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் முடிவு என்றுதான் சொன்னோம் என்கிறார் நிர்மலா சீதாராமன். ஒன்றிய நிதி அமைச்சகம் தமிழ்நாடு, கேரளா உள்பட பல்வேறு மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் சமீபத்திய ஆண்டுகளில் கோதுமை, நெல்லின் அபரிமிதமான உற்பத்தி தேவைகளை விட மிக அதிகமாக உள்ளது. இது ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. இது தானிய கிடங்குக்கு தொடர்ச்சியான சுமையை உருவாக்குகிறது. சில மாநில அரசுகளால் கோதுமைக்கு கூடுதல் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டது. இந்த உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டாக சொன்னார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. நெல், கோதுமையை அதிகளவில் உற்பத்தி செய்வதால் ஏற்படும் பாதிப்புகளை அந்த கடிதம் பட்டியலிடுகிறது. நெல், கோதுமை போன்றவைக்கு அதிகளவில் நீர் தேவை, அதிக உரம் தேவை. எனவே நெல், கோதுமை சாகுபடியானது நிலத்தடி நீரை குறைக்கிறது என்று அந்த கடிதத்தில் உள்ளது. இல்லை என்று சொல்கிறாரா நிர்மலா சீதாராமன்? நெல், கோதுமை உற்பத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் எண்ணெய் விதைகள் மற்றும் பருப்பு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இல்லாதது அதிக இறக்குமதிக்கு வித்திடுகிறது என்று அந்த கடிதம் கவலைப்படுகிறது. இந்த கவலையை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் தற்போதைய ஊக்கத்தொகை கொள்கையை மறுபரிசீலனை செய்து கோதுமை மற்றும் நெல் மீதான ஊக்கத்தொகையை நிறுத்துவதை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதோடு ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மைக்கான தேசிய முன்னுரிமைகளுக்கு இணங்க பயறு வகைகள், சிறுதானியங்களை ஊக்குவிப்பதற்கான சலுகைகள் மீது கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று ஒன்றிய நிதி அமைச்சகம் தனது கடிதத்தில் கூறியுள்ளது. இப்படி தெளிவாக சொல்லப்பட்டதைத்தான் இல்லை என்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்படி ஒரு கடிதம் அனுப்பியதை எதிர்த்து மாநிலங்களவையில் கேரள மாநில உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியதை நிதியமைச்சர் மறுக்கிறாரா என்று முரசொலி வினவியுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிப்பது என்பது எப்போதும் மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று மழுப்பியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநில அரசுகள் வழங்கும் ஊக்கத்தொகை கொள்கைகளை தேசிய முன்னுரிமைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டுமென்ற ஒரு ஆலோசனையே தமிழகத்திற்கு மட்டுமல்லாது அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டது என்று நிர்மலா சீதாராமன் சொல்வதற்கு என்ன பொருள்? ஒன்றிய அரசு தருவதற்கு மேல் தரக்கூடாது என்பதுதானே பொருள். நாங்கள் தருவதற்கும் நீங்கள் தருவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றல்லவா சொல்ல வேண்டும். மாநில அரசுகள் ஊக்கத்தொகை தருவதால்தான் உற்பத்தி அதிகரிக்கிறது என்றும், உற்பத்தி அதிகரிப்பதால் நிலத்தின் தன்மை பாதிக்கப்படுகிறது என்றும் சொன்னது உண்மையா இல்லையா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு எளிமைப்படுத்துதல் சட்டம், விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் சேவைகள் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் ஆகிய 3 சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? உற்பத்தியை அதிகரிக்க என்றுதான் சொன்னார்கள். விவசாயிகள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகள்
ஜனநாயக சக்திகள் ஆகியோரின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக திரும்பப் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் விவசாயத்தின் மீது தனியார் முதலீடுகள் செய்வதை அதிகரித்து கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். தனியார் முதலீடுகள் அதிகரிக்கும் போது விவசாயம் தொடர்ந்து லாபகரமான துறையாக உருவெடுக்கும். தனியார் முதலீடுகள் இல்லாததால்தான் விவசாயத்தின் வளர்ச்சியில் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தனியார் முதலீடுகளை ஈர்த்த பிற துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளன. புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக விவசாயத்தில் தனியார் முதலீடுகளை ஈர்க்க பிரதமர் மோடி முயற்சி மேற்கொண்டுள்ளார் என்று ஒன்றிய வேளாண் அமைச்சர் தோமர் சொன்னார் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. 3 வேளாண் சட்டங்களை செயல்படுத்தாத சூழலிலும் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. இப்போது உற்பத்தியை குறைக்க சொல்கிறார்கள். ஒன்றிய பாஜக அரசின் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறதே என்று முரசொலி வினவியுள்ளது.